ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். 500 to 1000 ரேஞ்சுக்கு நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேவையான பொருட்கள் என்னென்னா, காட்டன் த்ரெட் வேணும், ஜரி த்ரெட் வேணும், அப்புறமா த்ரெட் நீடலும் வேணும், பீட் நீடலும் வேணும். பீட் நீடில் நீங்கள் இந்த உடன் நீடலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அயன் நீடலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா துலிப் நீடலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, எந்த நீடில் வேணாலும் நீங்கள் பீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட் நீடில் நம்ம நிறைய பீட் லோட் பண்ணலாம். சுகர் பீடு வேணும், 4mm ரவுண்ட் பீட் வேணும், இவ்வளோ தான். ஓகே, அடுத்து நம்ம இதில் ஒரு 2 லைன் கொடுத்துருக்கேன். அவங்க சிம்பிளாக போதும்னு சொன்னனால 2 லைன் தான் கொடுத்துருக்குறேன் பார்டருக்கு. உங்கள்கிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன் 4 லைன் கொடுக்க சொல்லுவேன். ஓகே, அந்த டிசைன் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அவங்க சிம்பிளாக போதும்னு சொன்னனால நான் 2 லைன் கொடுத்துருக்குறேன். நீங்களும் சிம்பிளாக போதும்னு சொன்னாங்கன்னா 2 லைன் கொடுத்தா போதும். ஓகே, அடுத்து முக்கால் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கர் வச்சு முக்கால் டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து அப்படியே முக்கால் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம புட்டாஸ் போடுவோம். ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக மார்க்கிங் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் இந்த சைட்லேருந்து எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம லைன் 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபுல்லாக லைன் போட்டுட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதில் முக்கால் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா, 2 புட்டாஸ் தான் நம்ம போடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், 2 புட்டாஸ் தான் நம்ம போடுவோம். அடுத்து அதை சுற்றி சின்ன சுகர் பீடு வச்சு நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகே, இது சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் அழகாக ஈஸியாக பண்ணலாம், ஒரே நாளில் முடிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். காட்டன் த்ரெட் வச்சு தான் நம்ம பீடை ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் சின்ன அதாவது சுகர் பீடை நம்ம சின்னதாக பண்ணும்போது நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சு பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக லுக்கிங் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 4mm பீடை எடுத்துகிட்டு ஒரு பீடு அதுக்குள்ளே போட்டு ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு அதில் ஒரு லூப் போகிறோம்ல, அந்த லூப்லேயே நம்ம லாக் பண்ணிடலாம். சிங்கிள் பீடு வச்சு லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்திருக்கேன். ஓகே, அதை வச்சு பண்ணிவிட்டு அடுத்து சுற்றி ஒரு 5 4mm பீடு, ஓகே, ரவுண்ட் பீடு வச்சு நீங்கள் சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த புட்டை நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் கொடுப்போம். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உள்ள குத்தி எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 பீடை நீங்கள் அதை சுற்றி நீங்கள் போடுங்க. ஓகே, இதே போல் நான் இப்போ போடுறேன்ல, அதே போல் நீங்கள் போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஓகே, நெருக்கி வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் போடுங்க. அது நம்ம போடும்போதே நமக்கு தெரியும். ஓகே, கொஞ்சம் கேப்பை விட்டு போட்டோன்னா அழகு நீட்டாக அழகாக வரும். அந்த அவுட்லைன் கொடுப்போம்ல, அதுவும் அழகாக தெரியும். இப்போது இதை வந்து இந்த பீடில் லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணாட் போட்டு நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். இதுவே நம்ம லாஸ்ட்டு எண்டில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக எண்ணாட் தான் போடணும். இதை கண்டினியூஸாக பண்ணுறதுனால நம்ம அடுத்த பீடில் போட்டு லாக் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோ தான். இது ஒரு புட்டா. ஓகே, இதையே அடுத்து என்ன பண்ணணும், ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு அடுத்த புட்டா இதே போல் உள்ள புட்டா போடணும். ஓகே, அந்த இடையில இருக்கிற அந்த 3/4 இன்ச்சில் நம்ம வேறு ஒன்று போடுவோம். அது நான் அடுத்து சொல்லி தருவேன். இப்போ இதையே நீங்கள் எல்லா இடத்துலையும், அதாவது ஒரு லைன் விட்டு ஒரு மார்க்கிங் விட்டு இதே டைப்பை நீங்கள் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் லாக் மெத்தடில் அதை போட்டுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் மேலே ஒரு 5 பீடை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸியாக முடியவும் செய்யும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இதை நார்மல் நீடிலையும் நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி இன்னொரு பீடு, அந்த 5 பீடையும் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, அப்படி நீங்கள் பண்ணி, அதாவது நார்மல் நீடிலையும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, முடிச்சுட்டு ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் அந்த பீடில் வேணாலும் லாக் பண்ணலாம், இல்லை எண்ணாட் போட்டும் முடிச்சிக்கலாம். ஓகே, அப்படி ஃபுல்லாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி இந்த புட்டாஸை முடியுங்க. முடிச்சுட்டு நான் அடுத்த புட்டா அடுத்தது சொல்லித்தரேன். இந்த 2க்கும் இடையில அடுத்த புட்டா வரணும். ஓகே, அந்த தான் 3/4 இன்ச்சு நான் சொன்னது. இதை அப்படியே முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க எப்படி அடுத்த புட்டா போடுறேன்ட்டு.
இதே போல் தான் 4 mm பீட் எடுத்து சிங்கிள் பீட் லாக் பண்ணிடுறேன். ஓகே, லாக் பண்ணாமல் நீங்கள் ஒரு செயின் போட்டும் நீங்கள் சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, லாக் பண்ணாமலும் கொடுக்கலாம், லாக் பண்ணிட்டும் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான், அதெல்லாம் மேட்ரே இல்லை. ஓகே, ஒவ்வொன்றும் இந்தந்த மெத்தடில் நம்ம பண்ணலான்றதை மட்டும் சொல்லித்தரேன். அடுத்து சுகர் பீடு, சுற்றி சுகர் பீடு கொடுக்கணும். சுகர் பீட் நம்ம 2 பீடாக நம்ம கொடுக்கணும். எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் குத்துங்க. நான் உங்களுக்கு வீடியோ தெரியணுங்கிறதுக்காக நான் கையை சரித்து வைக்கிறேன், அதனால தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஓகே, சொல்லித்தரதில். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நீட்டில் பிடிச்சி குத்துனீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதே போல் நீட்டாகவும் இருக்கும். உள்ள த்ரெட்டு துணியோடு சேர்ந்து உள்ள த்ரெட்டும் வராது. ஓகே, நிறைய பேர் சொல்லுவீங்க த்ரெட்டு நூலோடு சேர்ந்து வருதுன்னு. நீங்கள் அது என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் 90 டிகிரியில் நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக குத்தாதது தான் ப்ராப்ளம். ஓகே, சில இடத்துல உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டில் வரும்போது ஒரு பீடு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் ஒரு பீடு வைங்க, இல்லைன்னா 2 பீடு வைங்க. ஓகே, அதே போல் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ள பீடில் நீங்கள் வந்து இதை நாட்டை நீங்கள் போட்டுக்கலாம், லாக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு செயின் போட்டு எண் நாட் அந்த இதுக்கு உள்ளே கொடுங்க. ஓகே, அந்த ரவுண்டுக்கு உள்ளே ஒரு எண் நாட் கொடுத்துருங்க, வெளியே கொடுக்க வேண்டாம், உள்ளே எண் நாட் போட்டுருங்க, நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதுதான் 2வது டைப் ஆஃப் புட்டா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் அந்த பீடில் போட்டும் லாக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எண் நாட் போட்டும் லாக் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பங்கள் தான். ஓகே, மெத்தடு இது தான், சேம் தான். புரியாதவங்க இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 mm பீட் போடுறோம், போட்டுட்டு நீங்கள் இன்னொரு செயின் இதை போட்டு இன்னொரு செயின் போட்டும் நீங்கள் அந்த சுகர் பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு ஒரு லாக் போட்டுட்டும் நீங்கள் சுகர் பீடை ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணாலும் ஓகே தான், கரெக்டாக தான் வரும். ஓகே, அதில் எந்த மாற்றமும் வராது, கரெக்டாக வரும், நீட்டாக அழகாக இருக்கும். லாக் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீட் போடலாம், இல்லைன்னா நீங்கள் கண்டினியூஸாகவே லாக் பண்ணாமலே நீங்கள் சுற்றி போடலாம். ஓகே, அது உங்களோட விருப்பம்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு போடுறது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டிச் ஏதாவது இடையில கட்டாச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, எல்லாம் சேர்ந்து கலண்டு வராது, அதுக்காக தான் சொல்கிறது. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டுனா உங்களுக்கு அதெல்லாம் கலண்டே வராது. நீங்கள் எப்போவுமே பீடு ஸ்டிச் பண்ணும்போது நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து 2 எண் நாட் போட்டால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, ஒரு எண் நாட்டை விட 2 எண் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் 2 எண் நாட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பீடில் எப்படி லாக் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. 2 பீடில் இல்லை, ஒரு பீடில் போட்டு லாக் பண்ணணும். ஓகே, ஒரு பீடை வச்சு லாக் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். 2 பீடில் போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு பீடில் ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் ஃபுல்லாக போடணும். ஓகே, பார்த்தீங்களா, 2 புட்டாஸையும் மாறி மாறி அந்த 3/4 இன்ச்சில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இதை சுற்றி இனி என்ன பண்ணணும்னா சுகர் பீடு வச்சு அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன சுகர் பீடாக நம்ம கொடுக்கணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிளான டிசைன் தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். இதே வேறு புட்டாஸ் வச்சு நீங்கள் இந்த டைப்பில் நீங்கள் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நான் சுற்றி இதுக்குள்ளே சுகர் பீடில் ஜரி த்ரெட்டு வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவுட்லைன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். ஓகேயா, அந்த வெளியில் இருக்குதுல்ல 5 பீடு, அந்த 5 பீடையும் சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக்கிங் வைஸ். ஓகேயா, ஸோ சுற்றி இதை போல் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. எப்போவுமே மறுபடியும் சொல்கிறேன், நீட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பிடிங்க. நான் சரிச்சு பிடிச்சிருக்கேன், நீங்கள் பிடிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் அப்படி பிடிச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு இடையில டிஸ்டர்பன்ஸ் வர்றது. ஓகே, நான் பிடிச்சி நான் ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக வரும், கடகடா ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிக்கும்போது எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும், கரெக்டாக வராது. நீங்கள் நேர குத்தி எடுக்கும்போது கரெக்டாக வரும். இதில் வந்து செயின் ஸ்டிச்சில் அதுதான் பேசிக்கே. ஓகே, ஸ்ட்ரைட்டாக செயின் ஸ்டிச்சுன்னு இல்லை, எந்த ஸ்டிச்சுனாலும் நீங்கள்
90 டிகிரியில் நீங்கள் குத்தி எடுக்கும்போது நீட்டாக அழகாக அதாவது கிளாத்தில் உள்ள த்ரெட்டு வராது. இந்த த்ரெட்டு ஈஸியாக அழகாக வந்துடும். செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தடை மட்டும் மாற்றிடாதீங்க. மாற்றினா உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகே, கற்றுக்க முடியலைன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க. நம்ம ஜரி த்ரெட்டில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டில் போகும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நீடில் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா சில்க் த்ரெட்டும் ஈஸி, எந்த த்ரெட்டு கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. ஓகே, இப்படி சுற்றி நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜரி த்ரெட்டால் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிடுங்க. ஓகே, எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு அதே போல் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும். இப்போ எண்ணாட் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா சுகர் பீட் இருக்குல்ல, அந்த சுகர் பீடையும் நான் ஜரி த்ரெட்லேயே உங்களுக்கு லாக் பண்ணுறேன். எதுக்கான பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக ஜரி த்ரெட்லேயே ஒவ்வொரு சுகர் பீடாக தான் லாக் பண்ணுறோம். அதனால் அதை நீங்கள் பீட்லேயும் வச்சு லாக் பண்ணலாம், இல்லை எண்ணாட் போட்டும் லாக் பண்ணலாம். ஓகே, நம்மளோட விருப்பம்தான். இதை சுற்றி ரேண்டமாக அங்கங்கே நம்ம ஒவ்வொரு சுகர் பீடாக போட்டுற வேண்டியதுதான். அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். பார்த்துக்கோங்க, அதிலே லாக் பண்ணிவிடுவேன். ஓகே, ஜரி த்ரெட்டில் தான் போடுறேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம எப்போவுமே நான் காட்டன் த்ரெட்டில் தான் உங்களை நான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன். பீட்ஸ் எல்லாமே அது நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது அதில் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஒவ்வொரு பீட் லாக் பண்ணும்போது அங்கங்கே பண்ணும்போது நீங்கள் ஜரி த்ரெட்டில் பண்ணுங்கள், இல்லை சில்க் த்ரெட்டில் பண்ணுங்கள். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிலது கான்ட்ராஸ்ட் கலரில் வேணால் நீங்கள் சில்க் த்ரெட்டில் பண்ணலாம். ஓகே, ஆனால் லைஃப் வந்து எப்போவுமே காட்டன் த்ரெட்டுக்கு தான். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதில் சொல்கிறது. சில்க் த்ரெட் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதில் போடலாம். உங்களுக்கு கட் ஆகாமல் அழகாக ஈஸியாக வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக வரும். இப்படி நீங்கள் ரேண்டமாக சுற்றி எல்லா இடமும் அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஈஸி தான். நீங்கள் போட 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 உங்களுக்கு அழகாக ஈஸியாக வந்துடும். எந்த கஷ்டமும் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ புட்டாஸ் நீங்களாக க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ புட்டாஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்துனாலும் உடனே போட்டு கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு புட்டாஸ் போட்டு அழகாக பண்ணிட்டோன்னா நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கும் இருக்கும். சீக்கிரம் நம்ம முடிச்சும் கொடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற டிசைன்ஸ், நீங்கள் க்ரியேட் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. சிம்பிள் தான். அந்த சுருண்டு வர நல்லா சுருண்டுதுன்னா நீங்கள் என்ன பண்ணால் இன்னொரு செயின் போட்டுட்டு நீங்கள் அந்த லூப்பை எடுத்து லாக் பண்ணிவிட்டால் நீட்டாக அழகாக வரும். ஓகே, பக்கத்தில் தான் எடுக்கணும், ரொம்ப தள்ளி போகக்கூடாது, அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே பக்கத்தில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் ஃபுல்லாக ரேண்டமாக போட வேண்டியது. சுற்றி எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே எல்லாம் அந்த ஃபோரமும் வீடு வச்சு ஒரு புட்டா போட்டிருக்கோம்ல, அதில் ஃபுல்லாக சுற்றி ஜரி த்ரெட்டால் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் பீடு கொடுத்துருக்கேன், சுகர் பீடு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, அது உங்களோட விருப்பம்தான். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக போதும்னு சொன்னனால இது சிம்பிளாக அப்படியே போட்டு கொடுத்தது. ஓகே, எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம போடுறது தான் இதே அந்த புட்டாஸை அங்கங்கே நம்ம போட்டாலும் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணுறது போலேயும் இருக்கும். ஸ்லீவ்ஸ்க்கும் இது தான், பேக் நெக்குக்கும் இது தான். அதே போல் ஸ்லீவ்ஸில் வந்து நீங்கள் மேலே புட்டாஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, போட்டு அங்கங்கே சுகர் பீடு கொடுத்தாலும் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து
ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கஸ்டமருக்கும் போட்டு கொடுங்க. ஓகே, ஈஸி தான், சிம்பிள் தான். நீடில் நம்ம எப்போவுமே 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணால் எல்லாமே ஈஸியாக அழகாக வரும். ப்ளவுஸ் இது தான். ஓகேயா, போட்ட ப்ளவுஸ் இது தான். பிடிச்சிருக்கா பாருங்கள், நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.